லியாங் யுவான், இந்த கல்யாணம் ரொம்ப சாதாரணமா நடந்தாலுமே லியாங் டோக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கிடைச்சிருச்சு. அப்புறம் நீ என்ன செய்ய போற? உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? இப்ப நீ சிங்கிளாவா இருக்க? இல்ல. ஹலோ அங்கிள் ஆண்டி, நான் சாங் சான்ச்சுவான். ஹலோ. இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஹா, இவன் ஜியாஜியோட டீம்மேட் தானே? இவன் பார்க்க ரொம்ப சின்ன பையனா இருக்கான். என்னை விட சின்ன பையன்தான், அத சின்ன வயசா தெரியறான். நீதான் சான்ஸ்வானா? சரி, எங்க ரெண்டு பேரையும் ஒரு போட்டோ எடுத்து கூட ப்ளீஸ். சரிப்பா, நம்ம போய் எல்லா இடத்தையும் இந்த ஒரே ஒரு போட்டோ எடு. வர இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு. பாத்தியா, நீ இங்க இருந்தே சன்செட்டை பார்க்கலாம். பொதுவா எல்லாருமே சன்ரைஸை விட சன்செட்டை தான் விரும்பி பார்ப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சன்ரைஸை விட சன்செட்டை பார்க்கும்போது ஒரு சேட்னஸ் கலந்த ஃபீல் இருக்கும். சரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம். நம்ம சோகமா இருந்தாலும் ஒன்னா இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கப்புறம் நான் சன்செட்டை பார்க்கும் போதெல்லாம் இதை தான் மனசுல நினைச்சுப்பேன். நாம ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கலாம். ஓ கமான், ஒரு ஹக் கொடு. சரி சரி, இது எப்படி? நான் கதவை தட்டவே இல்லை, அதுக்குள்ள திறந்துட்டேன். நீ நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. நிஜமாவா? ஆமா. பொய் இல்லையே. இல்ல, சும்மா தான் சொன்னேன். நான் கதவை திறந்த நீ வந்துட்ட. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? சி போ அப்படி. இந்த 6 ஷாம்பு பாட்டில கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கியா நீ? இதான் உன்னோட ஃபேவரட் பிராண்ட், அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் மொத்தமா வாங்கிட்டேன். ஆமா, நான் வேற வேற ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ட்ரை பண்ணுவேன்னு நினைச்சேன். தேங்க் யூ. டேஸ்ட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. சூப் எப்படி இருக்கு பாரு. ரொம்ப நேரம் சிம்லயே வச்சிருந்தேன். ரீஹாபிலிட்டேஷன் ஃபீஸ் மொத்தமா கொடுத்துட்டான். சரி, புரிஞ்சுது. அப்புறம் இது உனக்காக தான் வாங்கினேன். இந்த கார்டை நீ பத்திரமா வச்சுக்கோ. ஃபியூச்சர்ல என்னோட காம்படிஷன் பணத்தெல்லாம் இதுல தான் டெபாசிட் பண்ணுவேன். இது உனக்கு எப்ப தேவைப்படுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? உனக்கும் அப்படியே உன் குடும்பத்துக்கும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சப்பவே நான் என்ன பிளான் பண்ணேன்னா, என் அம்மா எனக்கு கொடுத்த வீட்டுல குடி போயிடலான்னு, இல்ல பெரிய வீட்டுல ரெண்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். பட் நீ தான் என்கிட்ட சொன்ன நான் இங்கே இருந்து பழகிட்டேன்னு. அது ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன பயம்னா, அடிக்கடி காம்படிஷன் முடிஞ்ச என்னால வர முடியுமா, உன்னை டெய்லியும் கவனிச்சுக்க முடியாது, லிவிங் எக்ஸ்பென்சஸ் கொடுக்க முடியாது. அதனாலதான் இதை பண்ணேன். உனக்கு எக்ஸ்பென்சஸ்க்கான காசை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா அப்ப ஒரே கார்டுல போடு. நம்ம ரெண்டு பேரும் அதுல செலவு பண்ணிக்கலாம். அப்படின்னா நீ இந்த கார்டை வச்சுக்கோ. எனக்குலாம் வேண்டாம். இந்தா வச்சுக்கோ. இப்படி ரொம்ப கம்பல் பண்ணனா வச்சுக்கோ. அப்புறம் நானே எடுத்துப்பேன். நான் தான் வேணாங்கறல விடு. எடுத்துக்கோ சொல்றேன்ல. எடுத்துக்கோ 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 ப்ளீஸ் எடுத்துக்கோ. நான் கெஞ்சி உனக்கு கேட்க தேவல. இத நீயே வச்சுக்க. இதெல்லாம் மேட்ச் விளையாடி நீ வின் பண்ணது. சோ நீயே இத வச்சு செலவு பண்ணிக்க, சரியா?
அப்ப வேற வாய்ப்பே இல்லையா? உண்மையாவே இந்த பணத்துல நீ எனக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணனா நான் அதை சந்தோஷமா வாங்கிக்கிறேன். சரி ஓகே. இது என்னால உங்ககிட்ட சக்சஸ்ஃபுல்லா கொடுக்க முடியல. ஹே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு புது வென்யூ பார்த்து வச்சிருக்கேன். இவ்வளவு சீக்கிரமாவா? ஆமா. சரி, நாளைக்கு அதை என் கூட பார்க்க வரியா? ஆ, சரி, எப்படி என்னோட நீ டேலண்ட்? அசத்திட்ட. இது நிஜமாவே பிங்க் கோட் தானா? கமர்ஷியலாவோ இல்ல ப்ரொஃபஷனலாவோ நம்மளோட கிளப் செம்ம லெவல்ல போயிட்டு இருக்கு தெரியுமா? நமக்கு பண பிரச்சனை இல்ல. அதான் நான் இன்னொன்னு ஓபன் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த இடத்த நான் கப்பிள்ஸ்க்கு ஒரு ஹெல்தி டேட்டிங் சைட்டா நான் ப்ரோமோட் பண்ண போறேன். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். ஓ, என்ன பேரு? டாப் லவ். டாப் லவ்? ஆமா. ஓ, இதோட நிக்நேம் என்னன்னு தெரியுமா? லிட்டில் லவ். லிட்டில் லவ். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டாப் ஸ்மாஷ்ல இருந்து பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதை வச்சு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸோட டைமிங்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். சரி ஓகே. நீ உண்மையிலேயே சிறந்த பிசினஸ் ஜீனியஸ் தான். இந்த லிட்டில் லவ்ங்கிறது பிரான்சைஸ் கிளப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, இத பத்தி நான் ஏற்கனவே அலெக்ஸ் கிட்ட பேசிட்டேன். அபிஷியலி நாம இன்வெஸ்டர்ஸை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் உன்னை கேட்கவா? என்னாச்சு? என்னோட ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி பாய் ஃப்ரெண்டா டென்னிஸ் கோச்சிங் கொடுக்கறதுக்காக கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ எதுக்காக நீ சிரிக்கிற? செலிபிரிட்டி பாய் ஃப்ரெண்டா? கேக்க கூச்சமா இருக்கு. ஆமா, நீ ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி பாய் ஃப்ரெண்ட் தானே? சரி சரி போலாம். இந்த வீக் எங்க அம்மாக்கு பர்த்டே இருக்கு. நீயே எங்க கூட செலிப்ரேட் பண்ண வரியா? ஓகே, இந்த வீக்கெண்ட் தானே? ஆமா. அப்படின்னா நான் அதுக்காக ஏதாவது ப்ரிப்பேர் பண்றேன். Thank you. அதை என்கிட்ட கொடு. உண்மையாவே பாய் ஃப்ரெண்டோட கார்டை ஸ்வைப் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா சீக்கிரமா அடாப்ட் ஆயிக்க. ஏன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டி. ரொம்ப ஓவரா பண்ணாத. ஓகே, ப்ளீஸ் உட்காருங்க. ஆன்ட்டி, நான் மறுபடியும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் சாங் சான்ச்வான். நான் ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர். இன்னைக்கு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றதுனால உங்களுக்கு கொடுக்க கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால பிராக்டிக்கலா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓ, ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நீ கொஞ்சம் உட்கார்ந்து பேசுப்பா. லியாங் தான் என்கிட்ட சொன்னா உங்களுக்கு சைனீஸ் ட்ரெடிஷனல் பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஸோ நான் ஒரு பேப்பர் வெயிட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்களேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. உனக்கு உண்மையாவே ரொம்ப ஞாபக சக்தி இருக்கு. நான் பெயிண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கிஃப்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. உட்காரு. ஆண்டி, உங்களுக்கு கொடுக்க இன்னும் இருக்கு. நான் உங்களுக்காக 2 மெமரி பில்லோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு தூங்க ரொம்பவே உதவி பண்ணும். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. உட்காருப்பா உட்காரு. மாம், இப்ப எதுக்கு அவனை அப்படி பாக்குறீங்க? காலையில இவன் எழுந்ததும் என்ன பண்ணான்னு தெரியுமா? முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகி பிரேயர் பண்ணிட்டு வந்திருக்கான். அந்த அளவுக்கு இவன் பண்ணானா என்ன? என்ன பார்த்தா அவ்வளவு பயமாவா இருக்கு? இல்ல 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 இல்ல, அது எப்படி இருக்கும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து ஏதாவது சாப்பிடுங்க ப்ளீஸ். நான் கிச்சன்ல போய் குக் பண்ண போறேன். சரியா? சமையல் முடிஞ்சோடனே சாப்பிடலாம். இல்ல இல்ல வேணாம் ஆண்டி. பர்த்டே அதுவும் நீங்க எந்த சமையலும் பண்ண வேண்டாம். நான் பண்ணி தரேன். நான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, இந்த காலத்து சின்ன பசங்களுக்குலாம் சமையல் கூட பண்ண தெரியுதா? அம்மா, அவன் ரொம்ப நல்லாவே சமைப்பாமா. ஆண்டி, நான் வேணும்னா இன்னைக்கு உங்களுக்காக சமைச்சு தரட்டுமா? சரி, நீங்களே போய் இன்னைக்கு சமையல் பண்ணுங்க. அதுக்காக நான் இன்னைக்கு யுவானுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல, நான் போய் சமையல் பண்றேன். நீங்க ஒண்ணா உட்கார்ந்து இங்கேயே பேசிட்டு இருங்க. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அவனுக்கு என்ன வயசாகுது? 23. ஓஹா, நான் உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் உண்மையிலேயே பயந்து போயிட்டேன். சும்மா என்கிட்ட அப்படியே நடிக்காதீங்கம்மா. நான் உங்களுக்காக ஒரு பிராக்டிக்கல் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டெபாசிட் அமௌண்ட் எதுக்கு? என்னோட ரிட்டையர்மெண்ட்காகவா? ஆமா. பரவாயில்ல, நல்ல வேலை பார்த்திருக்க.
ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு. இல்ல நான் பாத்துக்கிறேன். நீ எனக்கு சமையல் தெரியும், நானே சமையல் பண்ணிக்கிறேன்னு சொல்றப்ப நீ என்னதான் சமையல் பண்ண போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிரமாதமா சமைப்பேன்னு தெரியுது. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளா சமையல் பண்ணவே இல்ல. சோ இன்னைக்கு நான் பண்ண சமையல் அவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு தெரியல. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். சரி. நல்லா இருக்கு. யுவானுக்கு சமையலே தெரியாது, அவளுக்கு சாதம் கூட சரியா வைக்க தெரியாது. எனக்கு சமைக்க தான் தெரியாது, ஆனா சாப்பிட தெரியும். அது என்னமோ உண்மைதான். ஆண்டி, நான் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. உட்காருப்பா. ஹாப்பி பர்த்டே மா. சரி சரி சாப்பிடுப்பா. ஆ, வேணும்ன்றத நல்லா எடுத்து வச்சுக்கோ, நிறைய வச்சு சாப்பிடு. இந்த சரி, மீனும் சரி. வச்சுக்கோப்பா. இந்த இதையும் கொஞ்சம் போதும் சாப்பிடு. போதும், நிறைய இருக்கு, என்னால முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ. கறி எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. யுவான், நீ இன்னைக்கு திரும்ப போக வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் என் கூட தங்கிக்கோ. ஓகே. அப்ப நீ பாத்து போ. எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா, என் பாய் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கானா? முதல்ல உன்கிட்ட ஒரு விஷயம் கேளுங்க. கேளுங்க. நீ எதுக்காக அவன் கூட கல்யாணத்துக்குலாம் போன? நீ லியாங் ஷூவோட போட்டோவும் எடுத்திருக்க, அவங்க பொண்ணோடய சேர்ந்து போட்டோ எடுத்திருக்க. பாரு எவ்வளவு சந்தோஷமா நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு. ஓ ஐயோ, இது ஒரு ஏரியல் ஷாட்மா. இது ஒரு குரூப் போட்டோ. இதுல எப்படி நான் சிரிக்காம இருக்க முடியும்? நான் என்னமா பண்றது? இந்த குரூப் போட்டோலயே உன் ஸ்மைல் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் கூட நான் உன்னை கேக்குறேன். உன் வீட்டுக்கு ஒரு நாள் நான் சைனீஸ் பேபரிஸ் கொடுக்க வந்தேன்ல, அப்ப அந்த பையன் அங்கதானே இருந்தான்? என்ன பையங்கிறீங்க? அவன் பேர் சாங் சாஞ்சுவான். அவன் என் பாய் ஃப்ரெண்ட். அவனை அந்த மாதிரி கூப்பிடாதீங்க. நான் உன் வீட்ல ரொம்ப நேரம் இருந்தேன், ஆனா அவனுக்கு வெளியே வர்றதுக்கு தைரியம் இல்ல. அப்ப அவன் சின்ன பையன் தானே. அப்புறம் கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் நீ கடனா வாங்கினியே, அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ அவனுக்காக தான் செலவு பண்ணியா? அப்ப அவனுக்கு சிச்சுவேஷன் சரியில்லை. நான் அதுக்காக தான் அந்த பணத்தை அப்ப வாங்கினேன். என்னோட ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி நான் அப்பவே திருப்பி கொடுத்துட்டேனே உங்களுக்கு. மா, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கிடையாதுமா. அவன் என்ன நம்பி இருக்க மாட்டான். அவன் ரொம்ப பெரிய டென்னிஸ் பிளேயர்மா. ஓ, அதுதான் விஷயமா? நீ முதல்ல அவனை சந்திச்சப்ப அவன் அவ்வளோ நல்லா இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம 2 பேர் தான் இங்க இருக்கோம். எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுங்கம்மா. இன்னைக்கு நான் குருடா இருக்கேன். நீ இவ்ளோ சின்ன வயசு பையனை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்க. ஃபியூச்சர்ல அவன் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னு வையே, இன்னைக்கு சமையல் பண்ண மாதிரி எப்பயுமே அவன் உனக்கு கிச்சன்ல நின்னு சமைச்சு தருவானா? அப்படி இருந்தா அது உண்மையிலேயே உனக்கு அதிர்ஷ்டமா? இல்லனா நீ இப்ப சொன்ன பத்தியா, பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்க அத்லெட்னு. எதிர்காலத்துல யாரோட லைஃப் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. நம்ம கடின உழைப்புல தான் நம்ம வாழ்ந்தே ஆகணும். உனக்கு என்ன தேவைப்படுது? நீயும் என்ன மாதிரியே எதிர்காலத்துல ஆகணும்னு நினைக்கிறியா? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. அதனால நீங்க எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறீங்க. அதனால ஏன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதான் கரெக்ட்.
யுவன், நான் உங்ககிட்ட வேர்ல்ட் கார்டு கொடுத்தப்ப நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த என்னோட அடிஷ்னல் கண்டிஷன்ஸை நிறைவேற்றுறதா. நீ அதை மறக்கலான்னு நினைக்கிறேன். மண்டே வைஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு வா, நான் அதை பற்றி தனியாக பேசலாம். OTP 7551. ஹா, ப்ளீஸ் உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. தேங்க்யூ. பேக் சீட் விண்டோவை கொஞ்சம் ஓபன் பண்ணி விடுறீங்களா ப்ளீஸ்? கண்டிப்பா. நான் பயந்தே போயிட்டேன். நீ தான் என்ன பயமுறுத்தின. சீக்கிரமா வந்துட்ட. நீ என்ன பண்ற? வெளியே கிளம்பிட்டு இருக்க? நீ இங்க ரீச் ஆயிட்டேன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. அதான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓ, என்னாச்சு? 2 பேரும் சண்டை போட்டீங்களா? இல்ல, நீ இல்லாம எனக்கு தூக்கமே வராதுன்னு உனக்கு தெரியாதா? சரி, ஓகே, நம்ம போய் தூங்கலாம். பார்த்து மெதுவா. டைட்ட புடிச்சுக்கோ. ஓகே, நம்ம போகும்போது ஹக் பண்ணிட்டே போலாம். நீ இப்படி ஹக் பண்ணிட்டே போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால கதவை திறக்க முடியுமா? ஜோ ஜோ, ஒரு நிமிஷம் நில்லு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நியூ இயர்க்கு லீவ்ல போறியா? எதுக்கு இவ்வளவு லக்கேஜ் எடுத்துட்டு போற? நானும் பீச்சும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு ஜியாமின் போலான்னு இருக்கோம். உனக்கு பெரிய மனசுதான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்குன்னு வீடு பாத்துட்டீங்களா இல்ல பாத்துட்டு இருக்கீங்களா? ஹனிமூனுக்கு நாங்க 1 மாசம் ஒன்னா தான் இருப்போம். அப்படின்றப்போ 1 மாசம் வாடகை மிச்சம் தானே. நான் இறக்கப்பட்டு நீங்க தங்க இடம் கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? டேட், கவலைப்படாதீங்க, நான் அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. டென்ஷன் ஆகாம வீட பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். வரேன், பாய். ஹாய் அங்கிள், நான் ஜியோவை ஏர்போர்ட்டு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டு பழகல. அது பழக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கும் அது பழக்கமாகணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம் அங்கிள். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. எங்க அப்பா கூட கேட்டாரு நம்ம எப்போ வீடு வாடகைக்கு பார்க்க போறோம்னு. நம்ம உடனே இப்போ வீடு பார்த்தாகணுமா? ஒரு அபார்ட்மெண்ட் வாடகை இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனா ரெண்டுக்கு போறது அவ்வளவு நல்ல ஐடியாவான் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ல வர? சீசன் ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீ டோர்னமெண்ட்டுக்காக வெளியூர் போயிடுவ. திரும்ப வந்தாலும் ட்ரைனிங்லயே தான் இருப்ப. அப்ப கிளப்ல இருக்கிற ரூம்ல தான் இருப்ப. ஒரு இடத்த நம்ம ரெண்டுக்கு எடுத்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து 10 நாள் கூட இருக்க மாட்டோம். 10 நாள்னாலும் நம்ம ஒன்னா தான் இருக்கணும். ஒரு மாசத்துல 10 நாள் தான் நம்ம ஒன்னா இருப்போம்னா அதுக்கு நம்ம ஹோட்டல்லயே 300 இல்ல 500 கொடுத்து நம்ம 2 எடுத்து தங்கிக்கலாம். தேவையில்லாம எதுக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ், புரோக்கர் ஃபீஸ் எல்லாம்? நம்ம இஷ்டம் போல வாழ்ந்துக்கலாம் இல்லையா? சாப்பாடு வேணும்னா ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. இத பத்தி கொஞ்ச நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஹனிமூனை கூட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இது உண்மையிலேயே புதுசா இருக்கு. ஆனா நம்ம தங்குறது நல்ல ஹோட்டல்ல தங்கலாம் இல்லையா? வேண்டாம், நீ பிரைஸ் பண்ணி நிறைய வாங்குற வரைக்கும் எதுவும் வேண்டாம். ஹோட்டல்ல தங்குறதுக்காகவே நான் மேட்ச் ஜெயிக்கணும் போல. ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கு. கார்ல உட்காரு, நான் சூட்கேஸ் வச்சுட்டு வரேன். உனக்கு ஒயில்ட் கார்டு கொடுத்தப்பையே நாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அதனால் நாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒயில்ட் கார்டு யூஸ் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் சாங் சென்சுவான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வரான், அப்படி தானே? அதை நீ ஒத்துக்கிறல்ல? அப்படிங்கிற பட்சத்தில் அவனோட கமர்ஷியல் கான்ட்ராக்டை வைஸ்வே ஸ்போர்ட்ஸுக்கு தான் கொடுத்தாகணும். இது நமக்கு 2 பேரோட வெற்றிக்கும் உதவியாக இருக்கும். என்னோட இம்பார்ட்டன்ட் டாஸ்கில் வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் என்டார்ஸ்மெண்ட்டையும் சேர்த்து தான் இருக்கு. இது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. இந்த கான்ட்ராக்ட் வெறும் 5 வருஷத்துக்கு தான். கான்ட்ராக்ட் ஃபீஸ் கம்மியாக இருக்கு. இருந்தாலும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம என்டார்ஸ் பண்ணி ஆகணும். இது உங்களுக்கு ரீசனபிளா தெரியுதா? சாங் சென்சுவானுக்கு எல்லா திறமையுமே இருக்கு. அவனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவன் டோர்னமெண்ட் சர்க்கியூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லைனா அவனை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு
1லேருந்து 2 வருஷம் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ நீங்க அண்டர் டாக் கான்ட்ராக்டை சைன் பண்ணி சூப்பர் டாக் கான்ட்ராக்டா மாத்த போறீங்க. நான் சொன்னது கரெக்டா? எனக்கு தெரியும். இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் உன்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அதோட இந்த ஒரு மாசத்துல சாங் சிங் சிவனோட பேர் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்போர்ட்ஸ் சர்க்கிளுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது இப்போ மட்டும்தான். நான் எதுக்காக உனக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு நீ நினைக்கிற? இந்த மாதிரி ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வைஸ் பிரசிடென்ட் ஜாங் தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இந்த வைல்ட் கார்டும் அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் ப்ராமிஸ் பண்ணது என்கிட்ட நீ மட்டும்தான். நான் பிரசிடென்ட் காவுக்கு ஒரு கேரண்டி லெட்டர் கூட கொடுத்துருக்கேன். சாங் சிங் சிவான் வைஸ் பேஸ் ஸ்போர்ட்ஸ் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவான்னு, அதுவும் பெஸ்ட் ப்ரைஸில். இங்க பாருங்க மிஸ்டர் கா, எனக்கு இந்த விஷயத்துல சொல்றதுக்குன்னு எதுவும் இல்ல. நான் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இந்த கான்ட்ராக்டோட கண்டிஷன்ஸை பத்தி பேசுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீ எனக்கு சீக்கிரமா பதில் கொடுத்தனா சில காம்ப்ரமைஸ் தான் நம்மளால செய்ய முடியும். நம்ம சீக்கிரமா ஒர்க் அவுட் பண்ணுவோம். இதை இழுத்தடிக்க வேண்டாம். சரி, ஓகே, நான் அப்ப கிளம்புறேன். இந்தாங்க, மொத்தம் 5 பாக்ஸ் இருக்கு. ஆமா, 1 2 3 4 5 எல்லாமே இருக்கு. ஹேய், ட்ராலியை உன் கடை முன்னாடி விட்டுட்டு போறேன். இந்த 3ஐயும் எடுத்து இந்த ஹெட்ல அட்டாச் பண்ணிரு. உன்கிட்ட உன்னை கேட்க மறந்துட்டேன். நீ யுவானோட அம்மாவை பார்க்க போனியே, அது எப்படி போச்சு? நல்லா போச்சு. அவங்க அம்மா என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. பட் நான் போன பிறகு அவங்க என்னமோ பேசியிருக்காங்க. அது சண்டையில போய் முடிஞ்சிருக்கு. அது நீ சின்ன பையனை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா. அது மட்டும் சொல்ல முடியாது. அவங்க அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்கோர்ஸும் கூடிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது உன்னை முழுசா நம்பலாமே. முக்கியமான காரணமே அவங்க என்ன நம்பல. அது உங்களுக்கு சரியா கணிக்க தெரியலன்னு நினைக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்ல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னான்னா, அவ பேரண்ட்ஸால சில கடக்க முடியாத தடைகள்லாம் இருக்குன்னு சொன்னான். யாரோ ஒருத்தர் மரத்தை நட்டு வைக்கிறாங்க, பலன் வேற ஒருத்தருக்கு. அதனால தான் 10 வயசு எனக்கு கம்மியா இருக்கிறதுனால நம்பிக்கை வர மாட்டேங்குது. உங்களுக்கு இது புரியுதா? அட, இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். ஆனா அவங்க கணிப்பை நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ உன்ன மாதிரி பையன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா அந்த பையன் மேல நம்பிக்கை வராது. ஆனாலும் உனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கணும். அதுவும் ஒரு ஆள் மேலதான் நம்பிக்கை இருக்கணும். வயசை பார்த்தெல்லாம் நம்பிக்கை வரக்கூடாது. ஆமா, சரியா சொன்னீங்க. நீங்க தினமும் எனக்கு எவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு. இல்ல, நான் அதெல்லாம் மறுக்க மாட்டேன். ஒருவேளை டென்னிஸ்ல வேர்ல்டு ரேங்கிங்னு ஒன்னு இருந்ததுன்னா டாப் 3ல நான் ஒருத்தனா இருப்பேன். ஓ நோ நோ நோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் என் டார்லிங்க பிக்கப் பண்ணணும். நீங்க பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். ஐயோ, டார்லிங்க பிக்கப் பண்ணிட்டு வரணுமா? ஹேய் மை டார்லிங்ஸ், உங்க யாருக்கும் வேலை முடியல. இன்னும் 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. டயர்டா இருக்கியா? ஆமா, நீ இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த? வாய்ஸ் பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன். வைஸ் பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போனியா? அவங்களுக்கு நீ வேணுமா? நான் தேவையா? ஆமா. எதுக்காக? அப்ப அந்த வைல்ட் கார்டு மேட்ச்க்கு அடிஷனல் கண்டிஷன் வேற இருக்கா? இதை ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? அந்த சமயம் உன்கிட்ட அதை பத்தி தேவையில்லாம சொல்ல வேணாம்னு நினைச்சேன். உனக்கு அது ரொம்ப ப்ரெஷரா இருக்கும்ல. நான் இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணனா அது வைஸ் பேஸ் ஸ்போர்ட்ஸ் கூட கான்ட்ராக்டை சைன் பண்ண மாதிரி தானே? இதுல வேற எதுவும் இல்லையே? வேற எதுவும் இல்ல. இப்ப அவங்க உடனே இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி கேக்குறாங்க. இன்இக்வாலிட்டி கிளாஸஸை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட் ரொம்பவே கம்மியா இருக்கா? அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு.
5 வருஷ கான்ட்ராக்டுக்கு கண்டிஷனே இல்லாம நீ ரிசல்ட்ஸ் மெயின்டைன் பண்ணனா உனக்கு 3 லட்சம் யுவான் தான் தருவாங்களாம். இன்கிரிமெண்ட்ல எதுவும் இல்ல. இதுல ரிஸ்க்கும் இருக்கு. நீயே சொல்லு, சரி, நியாயமா இங்க இருக்கா? பாரு, இந்த பீஸை முதல்ல சாப்பிடு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுல பணங்கிற விஷயம்தான் ப்ராப்ளம்னா நான் இதுல சைன் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த வைல்ட் கார்டு மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்ச். நம்ம அவங்களுக்கு என்ன கடன் பட்டிருக்கோமோ அதை திரும்ப தந்துடலாம். நீ சரியா சொன்ன. ஆனா உண்மையா இதுல பணங்கிற விஷயம் பெருசா இல்ல சின்னதாங்கிறது விஷயம் இல்ல. ஆனா உனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஒரு அத்லட்டா உன்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்துல நீ ரொம்ப தெளிவா இருக்கணும். இது ஒன்றும் ரீசனபிள் வேல்யூ இல்ல. அப்புறம் மனசு ரொம்ப அன்பேலன்ஸ்டா ஆயிடும். சரியா சொன்னேன். நான் உண்மையில உன்ன மாதிரி இவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்கலாம். ஆனா அவங்க எப்படி வேலை பாக்குறாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீ ஒன்னும் வரி பண்ணாத. நாம ஒன்னும் அவசரத்துல இல்ல. நாம அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். அங்க என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னோட பெட்டர் கண்டிஷன்ஸ்க்காக போராடுவேன். நீ இதில் அவராக இருந்தால் போதும். நான் சைன் பண்ண தயாராக இருக்கேன். எந்த கஷ்டத்தையும் கடந்து வர முடியாதுன்னுலாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, என்னோட பேச்சு திறமையால எல்லாத்தையும் சாதிப்பேன். எனக்கு அந்த திறமை இருக்கு. இரு, நான் உனக்காக பிடிக்கிறேன். இந்த சைடு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல. எடுத்துட்டியா? இந்த சாப்பிடு. நான் ஓ, இந்த வென்யூக்கான கான்ட்ராக்டை நம்ம சைன் பண்ணியாச்சு. ரெண்டலுக்கும் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். என்னைக்கு ஓப்பனிங் டே வச்சுக்கலாம்? ஆமா, லியாங் டோ இதுக்கான ப்ரொமோஷனல் ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாளா? அது அவளோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. அவ எக்ஸ்பிளைன் பண்ணா. ஓகே, நீ அதை பார்த்து எனக்கு அனுப்பி வை. டைரக்டர் லீ கால் பண்றாரு, பேசிட்டு வரேன். ஹலோ டைரக்டர் லீ, இப்பதான் உங்களுக்கு கால் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். எங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க இப்போ ஒரு புது வென்யூவை வாங்கியிருக்கோம். எங்க கோச்சஸும் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. நாங்க ஓப்பனிங் டேவை டிசைட் பண்ணதுமே உங்களுக்கு நீ ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஜூசியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ண வேண்டியது இருக்கு. போஸ்ட்பான் பண்ண போறீங்களா? டைரக்டர் லீ, நாங்க டாப் லெவல் கிரியேட் பண்றதுக்கு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டோம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? இன்னமுமே பணம் இன்வெஸ்ட் பண்ண தயாரா தான் இருக்கும். ஆனா நாங்க ஆபரேட்டிங் ரைட்ஸையும் சேர்க்க வேண்டியது இருக்குல்ல. நீங்க இதுக்கு ஒத்துக்கலன்னா நாங்க எங்களோட முடிவை பரிசீலனை பண்ண வேண்டியது. டைரக்டர் லீ, நீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க தானே? நாங்க இன்வெஸ்டர்ஸோட மணியை மட்டும் தான் ஏத்துக்கிறோம். டாப் ஸ்மாஷ் மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் நாங்க தானே ஏத்துக்கிறோம். நாங்க இதெல்லாம் நல்லா பண்றத பார்த்து தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணவே ஒத்துக்கிட்டீங்க. உண்மைதான். ஆனா சமீபத்துல நான் கேட்ட விஷயங்கள் நீங்க நிறைய கொஸ்டினபிள்ஸ் அவுட்லெட்ஸ் வச்சிருக்கிறது தான். சரி, இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஒத்துக்கலனா நம்ம அடுத்த தடவை கொலாபரேட் பண்ணிக்கலாம். போனை வச்சுட்டாரா? அவங்க இப்போ நமக்கு இதை செய்ய போறது இல்லையா? நம்ம ஏற்கனவே எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டோமே. நான் மிங்கு கிட்ட இருந்து கேள்விப்பட்டேன். நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ண போறாங்களாமே. ஏன்? அவங்க ஆபரேட்டிங் ரைட்ஸையும் சேர்த்து அவங்களுக்கு கேக்குறாங்க. எனக்கு உண்மையாவே இது ரொம்ப எரிச்சலா இருக்கு. நான் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவங்க ப்ரைஸை ரைஸ் பண்ண பார்க்குறாங்களா? நம்ம வென்யூ, ஆப்ரேஷன்ஸு, ரெக்ரூட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்களா? இப்படி தான் அவங்க கான்ட்ராக்ட் போடுவாங்களா? நம்ம அவங்க மேலே கேஸ் போட்டா எப்படி? அவங்க இனிஷியல் பேமெண்ட்டை ஏற்கனவே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வித்ட்ரா பண்றதா சொல்லவே இல்லை. அவங்க போஸ்ட்பாண்ட் பண்றதா தான் சொன்னாங்க. அவங்க மேல கேஸ் போட்டா நாம தான் தேவையில்லாம சிக்கல்ல மாட்டிப்போம். நம்ம கிட்ட பேக்கப் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா? மிஸ்டர் ஜி எனக்கு இன்னைக்கு கால் பண்ணாரு. வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம கிளப்ல இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்காங்களாம். ஆ, இந்த நேரத்தில் அவர் எதுக்கு நம்மளே எதிர்பார்க்குறாரு? யுவான், நான் உன்னோட கிளப்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். உன் இன்வெஸ்டர்ஸ் வித்ட்ரா பண்றாங்களோ இல்லையோ அது எனக்கு கவலை இல்லை. வைஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் உன்னோட கிளப்ல இன்வெஸ்ட் பண்ண ஆர்வமா இருக்கு. ஆனா அலெக்ஸ் உங்ககிட்ட இதை பத்தி தெளிவா சொன்னாங்களான்னு தெரியல. நாங்க மானிட்டரி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் ஏத்துக்கிறோம். ஆபரேட்டிங் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டோம். நிச்சயமா நான் இதை முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா எங்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பெர்சன்டேஜ் ரொம்ப ஹையா இருக்கும். சில விஷயங்கள்ல எங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வேணும். முதல்ல நான் பேசிடுறேன். பர்சனலா எனக்கு நல்லா தெரியும் டாப் ஸ்மாஷ் கிளப் பெருசா வளரும்னு. அதோட சைனால இப்போ டென்னிஸ் ரொம்ப காமன் ஸ்போர்ட்ஸா மாறிட்டு வருது. ஆனா எல்லா சிட்டிக்கும் சில ப்ராப்ளம் இருக்கு. இதுல நல்ல கிளப் எது, கெட்ட கிளப் எதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சில கிளப்ஸ் எல்லாம் அவங்கள பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீ ஏற்கனவே சொல்லியிருக்க.
உங்க கிளப் டெவலப்மெண்ட்டை சில சிட்டிகளுக்குள்ளன்னு நாங்க லிமிட் பண்ண போறதில்ல. அப்புறம் இந்த பிளான்ல ஒய்ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கு. அதோட ஒய்ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ற எபிலிட்டி நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்க கூட கொலாபரேஷன் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஆனா இவ்வளோ நாள்ல நானு இன்னைக்கு தான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். அவரு என்கிட்ட அந்த கொலாபரேஷன்ஸை பத்தி பேசும்போது ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம சிச்சுவேஷனுக்கு அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கா. ஆனா வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸோட பணம் அவங்க நம்ம கிளப்பை மூடும்போது நம்ம மேல எந்த அக்கறையும் எடுக்கலையே. சப்போஸ் நமக்கு பணம் தான் முக்கியம்னா நம்ம கரெக்டான பார்ட்னரா செலக்ட் பண்ணி ஆகணும். அதே தான் யாரா வேணாலும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு நேஷனல் பிராண்ட். மிஸ்டர் ஜியோட தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியெல்லாம் அக்யூரேட்டா இருக்கும். இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசும்போது லாங் டேர்ம் கொலாபரேஷன் வைக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. ஆனா நான் இப்ப என்ன அதிகமா யோசிக்கிறேன்னா, அவங்களுக்கு எமர்ஜென்சி எய்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறம் நிறைய விஷயங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு கட்டாயப்படுத்துவாங்க. இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்காது. ஆனா எனக்கு இது ரொம்பவே விசித்திரமா தோணுது. இன்வெஸ்டரை பொறுத்தவரை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணினா இவங்களுக்கு எந்த வகையில பெனிஃபிட்டா இருக்கும்? இவர் ஏன் இப்படிலாம் பண்றாரு? ஜியாங் ஜியோவா? ஆ? என்னாச்சு? இப்போ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை கேள்விப்பட்டேன். இப்போ டாப் லவுக்கு என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? கெட்ட விஷயம் எப்பவுமே ரொம்ப ஸ்பீடா பரவிடும். இதுக்கு காரணம் யங் மிஸ்டர் கவுன் தான் கேள்விப்பட்டோம். டாப் ஸ்மாஷ் ரொம்ப பிடிவாதமா இருக்கு, யார் பேச்சும் கேட்க மாட்டேதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட நம்ம எந்த வேலையும் சரியா செய்யலன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம ஆபரேட்டிங் ரேட்ஸை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தப்பா யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. அதோட டாப் ஸ்மாஷ் தான் லக்கின்னு வர சொல்லியிருக்காரு. காரணம் அங்க சான்சுவான் இருக்காரு, மத்த ஆட்கள் இருந்தா பணத்தை இழந்துருவாங்கன்றாரு. சரி, எதுக்கா இதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு? அதான் தெரியல. யாருக்கு தெரியும் மறுபடியும் அவர் கட்ட வேலைகள் செய்ய போறாருன்னு. சரி, ஓகே, எனக்கு புரிஞ்சுது. மிஸ்டர் ஜியாங், அம்மா நீங்க எப்போத்துல இருந்து மிஸ்டர் கோவோட நீங்க கை கோத்து அவரோட டீம்மேட்டா ஆனீங்க? யாருக்கிட்ட அதை கேள்விப்பட்ட? அவர் எங்க இன்வெஸ்டர்ஸ டீல்ல இருந்து வெளியே இழுத்துட்டு இருக்காரு. நீங்க உடனே அவங்க கேப்பை ஃபில் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றீங்க. ஒருவேளை நீங்க உண்மையாதான் என்கிட்ட கொலாபரேஷன் பத்தி பேசுனீங்களோன்னு நான் நினைச்சேன். எனக்கு தெரியும். கவுலி பிரசிடென்ட் முன்னாடி சைன் பண்றதுக்கு ஒரு முடிவு எடுத்தாரு. ஆனா நம்ம பின்னாடி இப்படி மோசமா விளையாடுவார்னு எனக்கு தெரியாது. நான் பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கவுலி கூட சேர்ந்து உனக்கு ட்ராப் எல்லாம் வைக்க மாட்டேன். என்ன நீ இப்படி நினைச்சது எனக்கு உண்மையிலேயே வருத்தமா இருக்கு. ஒருவேளை நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு மன்னிச்சிருங்க. அப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்லைன்னா எனக்கு வாய்ஸ் ஸ்பேஸ் கூட ஒர்க் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை. உண்மையிலேயே ஜியா ஜாப் ஃபாதருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ யங் மிஸ்டர் கவ் நம்ம கிளப்பை டார்கெட் பண்ணல, அவர் என்ன டார்கெட் பண்றாரு? ஆமா, அவர் எப்பவும் அப்படிதான். பழைய மேரத்தான்ல நடந்த ஒரு விஷயம் மாதிரி தான் நம்ம பின்னாடி டர்ட்டி ட்ரிக்ஸ்ல விளையாடிட்டு இருப்பாரு. அப்படின்னா இந்த பிரச்சனையை நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியுமா? நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணா அது சரியாயிடுமா? வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ சைன் பண்ணக்கூடாது. அவன் கூட கொலாபரேட் பண்ணவே நான் விரும்பல. ஒன்றும் தேவையில்ல. கவுலி, சத்தம் படமா அவங்க மீன்லாம் பயப்படுது. ஆமா, டாப் லவோட இன்வெஸ்டர்ஸ் அங்கிருந்து நீங்க தான் விலக்கி விட்டீங்களா? மிஸ்டர் ஜியாங், எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உங்களோட பொசிஷன் என்னன்னு யோசிச்சு பேசுங்க. நமக்கு அந்த ரைட்ஸ் மட்டும் கிடைச்சா அப்புறம் இது வின் வின் தியரி தான். அது மட்டும் இல்லாமல் சாங் சான்சுவான் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
நான் பாப்புலரான அத்லட் கூட சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த கிளப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே ரொம்ப லாபகரமான பிசினஸ் பார்ட்னர்ஷிப் தான். நீங்க மட்டும் இதை சரியா பண்ணீங்கன்னா நம்ம சூப்பரா ஜெயிக்கலாம். இது பிசினஸ் பார்ட்னர்ஷிப்போட பிரேக்கப்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யற நம்பகத்தன்மை இல்லாத செயல்களால என்னோட நியாயமான கோரிக்கைகள் கூட சந்தேகத்தோட பார்க்கப்படுது தெரியுமா? லியாங் யுவான் அவ்வளோ டஃபா இருக்காளா? அப்படின்னா அந்த பொண்ணு பணம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றாளா? அப்படிங்கிறப்ப கிளப்பை விட சாங் செங்சுவான் அவளுக்கு ரொம்ப முக்கியம் போல தோணுதே. அப்போ என்னோட சாய்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். மிஸ்டர் கா, உங்க கெஸ்ட் வந்திருக்காங்க. ப்ளீஸ் உட்காருங்க. நான் உண்மையிலேயே மிஸ்டர் ஜியாங் கூட கூட்டு சேரவே இல்லை. எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கு. இத்தனை வருஷ பழக்கத்தில் எனக்கு உன் மேலே மட்டும்தான் முழு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் மிஸ்டர் ஜியாங்க்கு உன்னோட கிளப் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால ஒய்ஸ் ஸ்பேஸ் கூட நீங்கள் 2 பேருமே சைன் பண்ணலாம். கிளப்போட விஷயங்கள்ல நான் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நான் இங்க என்னை பத்தி மட்டும்தான் பேச வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் நேர்மையா பதில் சொல்லுங்க. நான் இப்போ இந்த என்டோர்ஸ்மெண்ட் கான்ட்ராக்டை சைன் பண்ணேன்னா நீங்க எங்களோட இன்வெஸ்டர்ஸ் விஷயத்துல தலையிடுவீங்களா? ஹே, என்ன மறுபடியும் வந்துட்டு இருக்க? இன்னைக்கு ரூம்ல தங்குவேன்னு சொன்ன. ஆ, என்கிட்ட இன்னைக்கு சொல்ல சில விஷயங்கள் இருக்கு. சரி, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இல்லை வேணாம், தேங்க்ஸ். நான் இன்னைக்கு வாய்ஸ் ஸ்பேஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போயிருந்தேன். அதோட இந்த என்டோர்ஸ்மெண்ட் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டேன். கண்டிஷன்ஸ் பெட்டரா இருக்கு. ஃபீஸை கூட்டி 3 வருஷமா குறைச்சிருக்காங்க. நான் இதை சீக்கிரம் சைன் பண்ணணும்னு நினைச்சேன். இதெல்லாம் பிரச்சனை இல்லை. சாங் சஞ்சுவான், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். நான் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்வெஸ்டர்ஸ் பத்தியோ, கான்ட்ராக்ட் பத்தியோ, இல்ல பேச்சுவார்த்தை நடத்துறத பத்தியோ நீ எந்த கவலையும் படாதன்னு சொன்ன. ஆனா அப்புறமும் நீ கான்ட்ராக்ட்ல போய் சைன் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க கேக்குறத நீ ஒத்துக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் கோவப்படாம என்கிட்ட பேசுறியா? நான் கான்ட்ராக்டை சைன் பண்ணதுக்கு காரணமே பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ணணும் தான். அப்பதான் நம்ம கிளப்புக்கு பெருசா டேமேஜ் ஆகாது. நீ புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தேடி போகலாம். ஆனா அதுக்காக நேரமும் பணமும் நிறைய செலவாகும்ல. உன் சிச்சுவேஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்ப எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ தனியா ஃபேஸ் பண்றதை காட்டிலும் எனக்கு சில பர்சனல் லாஸ் வந்தா பரவாயில்ல. நான் ஏன் இப்போ கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன கேட்காம நீ எப்படி முடிவு பண்ணலாம் நீ சொல்லு? சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. நான் அது மட்டும் இல்லாம இந்த கான்ட்ராக்ட் என்னோட பிசினஸும் கூட. நான் இதுல சொந்தமா முடிவெடுக்க கூடாதா? கூடாது. இப்ப இது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்போது அட்லீஸ்ட் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். என்னால கிளப்புக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் உன்னை தொந்தரவு பண்ண விரும்பல. நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. எனக்கு தெரியாம நீ இந்த மாதிரி பண்ணிருக்கிறது பெரிய தப்பு. நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்கல, நீ என்ன சொல்றியோ அதை தான் கேட்பேன்னு. ஆனா இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப நான் பேச முடியாம இருக்கேன். நான் தான் இங்க பேச முடியாம இருக்கணும். உன்னால இதை ஏத்துக்கவே முடியல. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறது நான் தான், நீ ஒண்ணும் கிடையாது. நான் உன்னை விட பெட்டர் ஆயிடுவேன். உன்னால ஏத்துக்க முடியலையா? நீ சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட சண்டை போட எனக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடு. அதுல உன் ஸ்டாம்பை சீல் பண்ணிடு. என்னாச்சு? ஏன் திரும்ப வந்த? ஜியோஜியோட்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல.
அவன் நம்ம டார்மெண்ட்ரியில் ஒரு பீச்சு மரத்தை நட்டு வைக்க சொன்னான். அப்புறம் அவன் ஹனிமூனில் தான் இருக்கானா, இந்த மரத்துக்கு வேற தண்ணி ஊற்ற சொன்னான். நானும் இதுக்கு ரொம்ப நாளாக தண்ணி ஊற்றுறேன். அதில் ஏதாச்சும் சீட்ஸ் இருக்கா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி ட்ரீட் பண்ணா அதுல செடியே வளராது. என்னாச்சு கண்ணா, எதுவும் பிரச்சனையா என்ன? நான் பண்ணது சரிதான். நான் திரும்ப அவகிட்ட போக மாட்டேன். நான் அவகிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டேன். நீ பண்ணுறது தப்பாக இருந்தால் கூட நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன். சரி, இந்த கவலையை மறக்க நான் சரக்கு வாங்கிட்டு வரேன், 2 பேரும் ஒன்றா குடிக்கலாம். ஃபீலிங்கோட அந்த செடிக்கும் தண்ணி ஊற்றிடு.将世俗当理，任感情肆意人，不再逃避。眼前的路要不要走下去？如果所有理性和感性最后都发现答案是你，要有多坚定，能换你也相信。我们总想着应该怎么做才不会出错，那小心翼翼的不过是太难得。 You will be loved, you will be loved， 我在你身旁啊，干嘛全世界放下？